வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம பத்ரிஜியோட யோக பரம்பரை புத்தகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சி. இதுல ஸ்வஸ்வரூபானு சந்தானம் பக்திரிய பீக்யதே அப்படின்னு ஆதி சங்கரர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய ரூபத்துடன் இணைந்திருப்பதே பக்தி யோகம். இதுக்கு முன்னாடி நம்ம பக்தி யோகம் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா டிஸ்கஷன்ல. அதுல பக்தி யோகம் அப்படிங்கிறதே ஒண்ணு இல்லை அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஏன்னா அது பக்திக்கான ஒரு வழிதான் தவிர்த்து அதுல உண்மை இல்லை. அதனாலதான் நம்ம பத்ரிஜி இந்த உருவ வழிபாடு நம்ம செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இதை பார்க்கலாம். ஆகவே இங்கு அது மற்றொருவருடன் சம்பந்தப்பட்டது கிடையாது. நம் சுயரூபம் எதுவோ அதை முதலில் தெரிந்து கொண்டு அதனுடன் ஐக்கியமாகி இருப்பதே பக்தி என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்மளுடைய சுயரூபம் என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு 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 ஐடென்டிட்டி இருக்கும், நமக்குன்ட்டு ஒரு குணம் இருக்கும்ல. என்னுடைய சுயரூபத்தை காட்டட்டுமா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல கோபத்துல. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் அந்த ஒரு செல்ஃப் இமேஜ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதோட இணைஞ்சு இருக்கிறது தான் அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆகவே மக்கள் சாதாரணமாக நினைக்கும் இந்த பக்தி யோகம் என்பது கிடையவே கிடையாது என்பது பிரமிட் தியான உலகிற்கு, பிரமிட் ஞான உலகிற்கும் தெரியும். சிருஷ்டியின் யோகிகள் அனைவருக்கும் தெரியும். அதாவது இந்த விஷயம், அதாவது பக்தி யோகம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய சுய ரூபத்தோட இணைஞ்சிருக்கிறது தான் பக்தி யோகம் அப்படிங்கிற இந்த விஷயம் நம்மளுடைய பிரமிட் தியான உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் ஞான உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் சிருஷ்டி யோகிகளுக்கும் இந்த விஷயம் தெரியுங்கிறாங்க. நம்ம சாதாரணமா பக்தி யோகம்னா ஒரு விஷயம் நினைச்சு வச்சிருப்போம்ல, அதை பத்தின ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து உண்மை இல்லை, ஆனா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் தெரியாது. தெரிவிக்க வேண்டிய கடமை பிரமிட் ஆசான்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த 4 யோகத்தில் பக்தி யோகம் என்பது எடுத்துவிட்டால் இனி இருப்பது கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம். இந்த 3 யோகங்களை பற்றி விரிவாக இனி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பக்தி யோகம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னங்கிறத இதை எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற யோகங்கள் என்ன? 3 இருக்கு. கர்ம யோகம்னு ஒன்று இருக்கு, ஞான யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ராஜ யோகம்னு இருக்கு. இத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல கர்ம யோகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல 2 நிலை இருக்கு. கர்மயோகம் 1, கர்மயோகம் 2ன்னு இருக்கு. ஞான யோகத்திலயும் 2 நிலை இருக்கு. ஞான யோகம் 1, ஞான யோகம் 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த யோகங்கள் எந்த வரிசையில் வருகிறது என்றால், இந்த யோக பரம்பரையில், அதாவது மனிதனின் பிறவி பரம்பரையில் முதலில் கர்மயோகம் முதல் பாகம் சில பிறவிகளில் வருகிறது. அதன் பின் ஞான யோகம் முதல் பாகம். இதுல கர்மயோகம் முதல் பாகம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம சில பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்த பிறவியில பாத்தீங்கன்னா ஞான யோகம் முதல் பாகம், அதுல சில பிறவிகளை நம்ம எடுத்துட்டே இருப்போம். சோ சில பிறவிகளில் வருகிறது. அதன் பின் ஞான யோகம் முதல் பாகம் சில பிறவிகளில் வருகிறது. அடுத்து ராஜ யோகமாகிய தியான யோகம் வருகிறது. சோ இந்த 2 யோகம் முடிச்சிட்ட பிறகு ராஜ யோகம் ஆகிய இந்த தியான யோகத்துக்குள்ள நம்ம போறோம். இன்னும் சில பிறவிகளில் ஞான யோகம் 2வது பாகம், அதன் பின் கடைசியில் கர்ம யோகம் 2வது பாகம் வருகிறது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஞான யோகம் 2வது பாகம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த கர்ம யோகம், அதையும் நம்ம சில பிறவிகள்ல அதையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போம். சோ இந்த 4 விஷயங்கள் நம்ம ஒரு பிறவிகளா எடுத்து ஒன்னொன்னா நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். கர்மயோகம் 2வது பாகத்திற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கௌதம புத்தர், இயேசு கிறிஸ்து போன்றவர்கள் அந்த நிலையை எப்பொழுது நாம் அடைகிறோமோ அப்பொழுது நமக்கு அந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த கர்ம யோகத்துடைய 2வது பாகம், அதுக்கு உதாரணமா யார சொல்றாங்கன்னா கௌதம புத்தரையும் இயேசுநாதரையும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு நிலையில இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நிலையில நம்மளும் வந்துட்டோம்னா அதுதான் நம்மளுடைய கடைசி பிறவி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் அவர்கள் ஜெகத்குருவாக இருந்தார்கள். சோ இந்த பிரபஞ்சத்துக்கே அவங்க 2 பேரும் ஜெகத்குருவா இருந்திருக்காங்க. அங்கு நாம் சேர வேண்டும் என்றால், அந்த சிகரத்தை தொட வேண்டும் என்றால் அதன் படிக்கட்டுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. சோ அவங்களுடைய நிலைக்கு நாம அடையணும்னா, இயேசுநாதர் நிலைக்கு, கௌதம புத்தரோட நிலைக்கு நம்ம அடையணும்னா
அந்த படிக்கட்டுல நம்மளும் பயணிக்கணும். அவங்க போன பாதையில நம்மளும் அந்த பாதையை கடைபிடிக்கணும். அப்பதான் அவங்க நிலையை நம்ம அடைய முடியுங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கர்மயோகம் 1வது பாகம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யோக பரம்பரையில் நாம் முதலாக கர்மயோகம் முதல் பாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இதுல கர்மயோகம் முதல் பாகத்துல வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, சி, டி அப்படின்னு 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுல ஸ்டேஜ் ஏ நான் படிச்சிடுறேன். அடுத்தது எனக்கு அடுத்த இன்னொரு மாஸ்டர் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸ்டேஜ் பிய. ஸ்டேஜ் ஏ என்னதுன்னா, கெட்டது செய்யக்கூடாது. ஸ்டேஜ் ஏ என்பது, அப்பா நீ யாருக்கும் நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, கெட்டது மட்டும் செய்யாதே, எந்த உயிரையும் துன்புறுத்தாதே. இது என்னன்னா, நம்ம எதையுமே கெட்டது எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கர்மயோகம் முதல் பாகத்துல ஸ்டேஜ் ஏல சொல்லப்படுது. கெட்டது எதுவுமே நம்ம செய்யக்கூடாது, எந்த உயிரையுமே துன்புறுத்த கூடாதுங்கிறது தான். அந்த கோழிகளை இத்தனை நாட்களாக சாப்பிட்டாய், இனி சாப்பிடாதே. அந்த ஆடுகளை சாப்பிட்டாய், இனி சாப்பிடாதே. உன் மனைவியுடன் இத்தனை நாட்களாக சண்டை போட்டாய், இனி சண்டை போடாதே. உன் பிள்ளைகளை இத்தனை நாட்களாக அடித்தாய், இனி அவர்களை அடிக்காதே என்று கூறுவார்கள். இது ஸ்டேஜ் ஏ கர்மயோகம் முதல் பாகத்தில். ஸ்டேஜ் ஏ இதை அவன் பயிற்சி செய்ய செய்ய சில பிறவிகள் கடந்து போகும். அதாவது இது என்னன்னா, நமக்கு வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், இனிமே நம்ம கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு. இவ்வளோ நாளா நம்ம நிறைய கெட்டதெல்லாம் செஞ்சிருப்போம். நமக்கே தெரியும், ஐயோ நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தப்பெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம பசங்களை போட்டு நம்ம எவ்வளவோ துன்பம் கொடுத்துருப்போம், அடிச்சிருப்போம், ரொம்ப பயங்கரமா அவங்க மனசு நோகிறபடி நம்ம திட்டி இருப்போம், இதெல்லாம் செஞ்சிருப்போம். ஸோ இனி நம்ம வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ கோழியெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம், நிறைய இறைச்சியெல்லாம் சாப்பிட்ருப்போம், இது வந்து தவறுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமே அதை நம்ம சாப்பிடக்கூடாது. நம்மளுடைய பார்ட்னரோட நம்ம இணக்கமா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நமக்கு இந்த ஸ்டேஜ் ஏல தெரியும். இப்போ அடுத்த மாஸ்டர் வந்து நீங்க படிக்கலாம், ஸ்டேஜ் பி. வணக்கம் மாஸ்டர். கர்மயோகம் யோக பரம்பரையில் நம்ம முதலாக கர்மயோகம் முதல் பாகத்தை பார்க்கிறோம் இல்லையா? அந்த முதல் பாகத்துல 4 ஸ்டேஜஸ் இருக்குது. முதல் ஸ்டேஜ் வந்து கெட்டது செய்யக்கூடாது என்பதை பற்றி சாந்தினி மாஸ்டர் சொன்னாங்க. 2வது வந்து பி, நீ வந்து மற்றவர்களுக்கு நல்லது செய், உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, ஸ்டேஜ் ஏ ஆன பின் என்ன சொல்வார்கள் என்றால், ஸ்டேஜ் பி, நீ மற்றவர்களுக்கு நல்லது செய், உனக்கு நல்லது நடக்கும். நீ மற்றவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்கிறாயோ உனக்கு அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். ஆகவே உதவி செய், அந்த தெருக்களை சுத்தம் செய், செடிகளை நடு, அனைவருக்கும் அன்னதானம் செய், பொருட்களை தானம் செய், சமுதாயத்தின் விஷயங்களை பார்த்துக்கொள், அப்பொழுது உன் விஷயங்களை கூட சமுதாயம் பார்த்து கொள்ளும், அப்பொழுது நீ இன்னும் நன்றாக வாழலாம் என்று ஸ்டேஜ் பியில் கூறுவார்கள். இந்த ஸ்டேஜ் பியில் ஏயில் பியில் தியானம் ஆகிய ஆன்ம ஞானம் என்பது வராது. இன்னும் அதாவது சிறிய நிலையிலேயே அவன் இருக்கிறான். இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மற்றவர்களுக்கு நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமா நல்லதே நடக்கும். நம்ம சமுதாயத்துக்கு வந்து தெருக்களை சுத்தம் செய்யறது, செடிகளை நடுறது, அந்த மாதிரி சமுதாயத்துக்கு நம்ம அன்னதானம் எல்லாம் செஞ்சோம்னா, சமுதாயத்தின் விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம்னா சமுதாயம் நம்மளை பார்த்துக்கும். ஆனாலும் நம்ம வந்து இந்த ஏபியினுடைய இதுல வந்து நமக்கு சிறிய நிலைகள் தான் இருக்கிறோம், இன்னும் நல்ல ஞானம் வரல அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க மாஸ்டர். அடுத்து ஸ்டேஜ் சி. சாந்தினி மாஸ்டர், அடுத்து ஸ்டேஜ் சில யாரு சொல்லவா? வந்து அடுத்தது புனிதா மாஸ்டர் படிங்க. ஓகே. ஸ்டேஜ் சி, நல்லது செய், பலனை எதிர்பாராதே. அடுத்து ஸ்டேஜ் சியில் என்ன கூறுவார்கள் என்றால், நீ நல்ல கர்ம வினைகளை செய்கிறாய், ஆனால் அதன் பலனை மட்டும் எதிர்பார்க்காதே. அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆனா இது செய்யும் போதே எனக்கு இதுக்காக ஒரு பலன் கிடைக்கும், ஒரு பலனை, அதாவது செய்யும் போதே அந்த பலனை நினைச்சு அந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. வெறும் நல்ல செயல்களை மட்டும் செய்யணும். இதுதான் ஸ்டேஜ் சின்னு ஆத்தர் சொல்றாரு, அதாவது ஆசிரியர் இங்க சொல்றாரு. கர்மன் ஏ வாதிகாரஸ்தே மா பலேஷே
கதாசன. காரியம் செய்வதற்கு மட்டும் அதிகாரம் உண்டு, அதன் விளைவுகளின் மேல் ஒருபோதும் இல்லை. நம்ம செய்யற விஷயங்கள்ல மேல மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும், அதிகாரம் செலுத்தணும், எல்லாம் இருக்கணும். அதுவும் நல்ல விஷயங்கள்ல. ஆனா அதோடைய பலன், இன்னைக்கு நான் 2 பேருக்கு சாப்பாடு போட்டா நாளைக்கு எனக்கு புண்ணிய கர்மா வந்துரும் அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம செய்யக்கூடாது. பசிக்குதா, அவங்களுக்கு தானம் பண்ணுங்க. ஆனா அந்த தானம் செய்யறதுனால எனக்கு புண்ணியம் கிடைக்கும், இல்ல எங்க வீட்டுல சாப்பாடு, அதாவது பணம் நிறைய சேரும், அந்த மாதிரி பலன்களை எதிர்பாராம செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணர். இதுதான் இந்த 3வது நிலை. அந்த பிறவி அல்லது அடுத்தடுத்த பிறவிகளில் கடந்த பின் அதனுடைய பலன்கள் வந்தே தீரும். இது இந்த பிறவில நம்மளுக்கு பலன் வரலனாலும் அடுத்தடுத்த பிறவில நம்மளுக்கு அதற்குரிய பலன்கள் கட்டாயமா வந்து தீரும் அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்படிப்பட்ட வினைகளை செய்தாயோ அப்படிப்பட்ட வினை பலன்கள் வந்தே தீரும். நீங்க எதை விதைச்சீங்களோ அது அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது செய்தால் நல்லதே கிடைக்கும். இயேசு கிறிஸ்து கூட as you sow, so you reap. நீ நீ எந்த விதையை நீ விதைக்கிறாயோ அந்த செடியை தான் நீ பெறுவாய். ஆகவே நீ வேப்பமர விதையை நட்டுவிட்டு ஆலமரம் முளைத்து விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேப்பமரம் தான் முளைக்கும். நீங்க ஒரு விஷயத்த, அதாவது இங்க ஒரு உவமையா சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்பிள. சோ நீங்க ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு ஐயோ நாளைக்கு எனக்கு கெட்டதா ஏதாவது வந்துருமா அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். அதே மாதிரி சில தீய செயல்களை செய்தோம் என்றால் அதே மாதிரி தீய பலன்கள் கிடைக்கும். நம்ம நல்ல செயல்கள் செய்யும் போது தீய பலன்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இங்க ஆசிரியர் குறிப்பிடுறார். ஆகவே நீ அனைவருக்கும் நல்லது செய்தால் அனைவரும் உனக்கு நல்லதுதான் செய்வார்கள். அதை பற்றி தேவையில்லாமல் யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொள்ளாதே. சோ இதெல்லாம் நினைச்சு குழப்பி உங்க நேரத்தெல்லாம் வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உன் சக்தியையும் வீணாக்காதே, உன்னுடைய எனர்ஜியை வீணாக்காதே. ஆகவே கர்ம பலனை எதிர்பார்க்காதே, வினைகளை செய்வதில் மட்டுமே உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும், நல்ல செயல்களை செய்வதில் ஈடுபட வேண்டும். இதுவே ஸ்டேஜ் சி. சோ நம்மளுடைய வேலை நல்ல செயல்களை செய்வதில் மட்டும்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். அதனுடைய பிரதிபலனை எதிர்பாராமல் செய்ய வேண்டும். இதுதான் ஸ்டேஜ் சி. கரெக்ட். ஸ்டேஜ் டி அடுத்து ஸ்ரீதேவி மாஸ்டர் நீங்க படிங்க. வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸ்டேஜ் டி, நான் என்னும் எண்ணம் இல்லாமல் செயல்களை செய். அடுத்து கர்மயோகம் முதல் பாகத்தின் ஸ்டேஜ் டி என்னவென்றால், நீ தன்னலமற்று கர்ம வினைகளை செய்து கொண்டிருக்கிறாய். இனி நான் எனும் எண்ணம் இல்லாமல் அதை செய் என்பார்கள். இது மிகவும் கடினமான செயல். இது உண்மையில் கர்மயோகம் 2வது பாகத்தில் இருப்பவர்களால் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் இங்கு சொல்லப்படும் போது அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் அதனுடைய ஆரம்பமானது இங்கிருந்து ஆரம்பமாகும். அது எப்படி என்றால், நீ IAS ஆக வேண்டும் என்று கூறும்போது அதில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் அதற்கு கீழ் இருக்கும் நிலைகளை தேர்ச்சி பெற முடியும். ஆனால் அந்த சிலபஸ் லட்சியம் அப்படியே இருக்கும். ஆகவே இந்த சேவை எண்ணம் கர்மயோகம் முதல் பகுதியிலிருந்தே ஆரம்பமாகிறது. இதுவே கர்மயோகத்தின் 4 நிலைகள். ஸ்டேஜ் ஏ, கெட்டது செய்யாதே. ஸ்டேஜ் பி, நல்லது செய், நல்லது நடக்கும். ஸ்டேஜ் சி, நல்லது செய், பலனை எதிர்பார்க்காதே. ஸ்டேஜ் டி, நான் எனும் எண்ணம் இல்லாமல் செயல்களை செய். கர்மயோகம் முதல் பாகத்தில் இவை அனைத்தும் முடிந்த பின் ஞான யோகத்தின் முதல் பாகம் ஆரம்பமாகும். ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அந்த ஸ்டேஜ் டியோட நம்ம இங்க நிறைவு செஞ்சுக்கலாம். இதுல ஸ்டேஜ் டில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
நான் என்னும் எண்ணம் இல்லாமல் செயல்களை செய். அதாவது நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஈகோல இருந்து செயல்படக்கூடாது. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறது தான் அதுவுமே கூட. அப்புறம் என்னாலதான் இங்க எல்லாமே நடக்குது, நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா சில பேருக்கு. என்னாலதான் இந்த மனுஷன் உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிருக்காரு, நான் மட்டும் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு இவரால வந்திருக்க முடியாது அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிற அந்த ஈகோ இல்லாம எல்லா செயல்களையும் நம்ம செய்யணும். அந்த செயலை எப்படி செய்யணும்னா ஒரு சேவை எண்ணத்தோட. நீங்க எந்த செயலை செஞ்சாலும் சரி, ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்கறாங்க கடைசி நேரத்துல, அப்ப வந்து நீங்க உதவி செய்யற நிலைமையில இருக்கீங்கங்கும் போது அந்த உதவியை நம்ம இவருக்கு செய்யறோம், அதனால நமக்கு எதா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு சேவை மனப்பான்மையோடு, இப்ப நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன், நான் எப்பேற்பட்ட ஆளு பாரு, உனக்கு உதவி செய்யற நிலைமையில நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. நல்ல ஒரு சேவை மனப்பான்மையோடு எந்த செயலையுமே நம்ம செய்யணும் அப்படிங்கறத இந்த ஸ்டேஜ் டில நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் ஏங்கிறது கெட்டது செய்யாதே அப்படிங்கிறது. எந்த வர தவறான செயல்களை நம்ம செய்யவே கூடாது. ரெண்டாவது ஸ்டேஜ் பி வந்து நல்லது நல்லது செய் நல்லது நடக்கும். நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சீங்கன்னா செய்யும். கெட்டது தான் நடக்கும். என்ன மாதிரி செய்யறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கும். நல்லது செய், பலனை எதிர்பாராதே. இது நம்ம கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லியிருக்காரு. சோ அதே தான் இங்க சொல்றாங்க. எப்பவுமே நீங்க நல்லது செய்யணும், பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. நான் என்னும் எண்ணம் இல்லாமல் செயல்களை செய். ஈகோ இல்லாம நம்ம செயல்களை செய்யணும். அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் மாஸ்டர்ஸ். ரொம்ப நன்றி. இதோட இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நல்லது. உஷாருங்க, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.